அன்பிற்கினிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, இன்றைய தினம் சிவகங்கை மாவட்ட காமராஜர் மகளிர் சார்பாக மக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் சிவகங்கை மாவட்ட தலைவர் ஆற்றல் அரசர் பெருமதிப்புக்குரிய அருளானந்தம் தலைமையிலே சீரும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அன்பு தலைவர் தமிழறிஞரின் தலைமையிலே அவருடைய வழிகாட்டுகளோடு அவருடைய ஆசியோடு இன்றைய தினம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காசுக்கு விலை போய்விடார்கள். வருகின்ற தேர்தல் காலகட்டம் அருமையான தேர்தல் காலகட்டம். இன்றைய தினம் இருக்கின்ற அரசியல் இயக்கங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வராதா, 26 சட்டமன்ற தேர்தல் வராதா என்ற பாணியிலே அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுடைய அருமை தலைவர் தமிழறிஞர் அவர்கள் நமக்கு மக்கள் பிரச்சனை தான் முக்கியம், தேர்தல் முக்கியம் இல்ல என்ற அடிப்படையில் நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், மக்களை நேசிக்கின்ற தலைவருக்கு வாக்களியுங்கள். சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை, இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை, இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பாதைக்காக வித்திடும் நல்ல எண்ணத்தோடு காமராஜர் மக்கள் கட்சியினாகிய நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வந்திருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே தலைமை தாங்கி ஒரு சீரிய நல்லதொரு முறையிலே சிறப்பான இங்கே நல்ல விஷயங்களை முன்னெடுத்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை நமது கலெக்டர் அலுவலகமாகட்டும், எங்கெங்கே சென்று பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ, பஞ்சாயத்து அலுவலகமாகட்டும், வளர்ச்சி நோக்கி மக்களோடு மக்களாக பல ஆண்டுகளாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் ஐயா அருளானந்தம் அவர்கள் இந்த கூட்டத்தை தலைமையேற்று தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். காமராஜர் மக்கள் கட்சியின் மகளிர் அணி தலைவி திருமதி வள்ளியம்மாள் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். மத்திய மாநில அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். காமராஜர் மக்கள் கட்சி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம். பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக. காமராஜர் மக்கள் கட்சி வெல்க. தமிழருவி மணியன் ஐயா வாழ்க. அரசு சேவைகள் அனைத்தும் சென்னைக்கே தான் வரணுமா? அரசு சேவைகள் அனைத்தும் சென்னைக்கே தான் வரணுமா? உருவாக்கு உருவாக்கு மதுரையை இரண்டாம் தலைநகரமாக உருவாக்கு உருவாக்கு. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. கோவையிலே எங்களுடைய அருமை தலைவர் தமிழருவி மணியன் ஐயாவுடைய தலைமையில் மாநிலம் முழுவதும் மக்களுக்கான பிரச்சனைகளை, கோரிக்கைகளை தீர்த்து வைப்பது, அதில் காமராஜர் மக்கள் கட்சி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய அருமை தலைவர் தமிழருவி மணியன் ஐயாவுடைய தலைமையில் நடந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் 5ஆம் கட்டமாக சிவகங்கையிலே நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் நடக்கும். அதில் 5ஆம் கட்டமாக நடக்கிறது. காமராஜர் மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் அவருடைய கோரிக்கை என்னன்னா, மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வகையிலே போராடுங்கள். நீர் பிரச்சனை, மது பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, விவசாயம், கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுங்கள் என்று எங்களுடைய அருமை தலைவர் தமிழருவி மணியனாயுடைய வலியுறுத்தின்படி சிவகங்கை மாவட்டத்தில் 5ஆம் கட்டமாக நடைபெற்று வருகிறது.
எங்களுடைய முதற்கட்ட கோரிக்கை என்ன? பல்வேறு வகைகளிலே பின்தங்கி உள்ள தென் மாவட்டம், இது உங்களுக்கு தெரியும், நான் மாவட்டங்களை சொல்ல தேவையில்லை. சீரான வளர்ச்சியை உருவாக்கணும். எந்த வழியில? பின்தங்கியே இருக்கு. இன்னமும் தென் மாவட்டங்களை ரொம்ப பின்தங்கி இருக்கு. அது சிவகங்கை மாவட்டம் ரொம்ப பின்தங்கி இருக்கு. மக்களின் அடிப்படை தேவைகளோட பூர்த்தி செய்ய முடியல. நிறைய இருக்கு. அடிப்படை தேவைன்னா எல்லாம் இருந்து பஸ் வசதி இருந்தா போற பத்தாது. அடிப்படை மருத்துவம், போக்குவரத்து வசதி அதெல்லாம் இங்க இல்ல, சுத்தமா இல்ல. அதை உருவாக்கு அப்படின்னு சொல்ல வரோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்ட பொதுச் செயலாளர் மரிய லூயிஸ் அவர்களே, பா சம்பத் அவர்களே, நாகவல்லி, பால்ராஜ், முருகானந்தம், மாவட்ட மகளிரணி செயலாளர் எம் ஆனந்தி, தென்மண்டல இளைஞரணி துறை அமைப்பாளர் அலெக்ஸ், ரா அழகர், செந்தில்குமார், மணிகண்டன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் மா பிரபாகரர், சிவகங்கை தொகுதி தலைவர் ஜி நாகராஜன், சுரேஷ், இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் மாநில பொதுச் செயலாளர் பா குமரையா, மாநில முதன்மை செயலாளர் சி கிருஷ்ணமூர்த்தி, மாநில மகளிரணி தலைவர் வள்ளி ரமேஷ், மாநில துணைத் தலைவர் காளிராஜா, பொன் கோவிந்தராஜ், இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் மாநில செயலாளர்களில் ரா ரங்கராஜன் மாநில செயலாளர், மு சதீஷ் இளைஞரணி மாநில தலைவர், கா சுரேஷ் குமார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர், சு தியாகராஜன் மாநில வழிகாட்டுக்குழு ஒருங்கிணைப்பாளர், ராஜு இளைஞரணி செயலாளர், நாட்ராயன், ஐஸ்வர்யா சுரேஷ் மாநில செயலாளர், சி உமாராணி, சாந்தமூர்த்தி, பா வரதராஜன் கோவை பொறியாளர் அணி செயலாளர், ஈஸ்வரன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர், எம் கந்தசாமி மாநில செய்தி தொடர்பாளர், துரைசிங்கம் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர், அரவிந்தன் தென்மண்டல இளைஞரணி செயலாளர், பி சந்திரன் திருச்சி மாவட்ட தலைவர், ஆகாஷ் தேவ் குமரி மாவட்ட தலைவர், இரா கதிரேசன் குமரி மாவட்ட தலைவர், கோபி விருதுநகர் மாவட்ட தலைவர், சிவகுமார் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் மற்றும் பலர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பேச இருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை என்ன? இப்படி ஒரு கூட்டம் இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்களே, என்னன்னு அதிசயமா ஆச்சரியமா பார்க்கலாம். அது குறிப்பா காமராஜர் மக்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த காமராஜர் மக்கள் கட்சி மக்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய கட்சி. பிஜேபி தப்பு பண்ணாலும் கேட்கும், காங்கிரஸ் தப்பு பண்ணாலும் கேட்கும், திமுக தப்பு பண்ணாலும் கேட்கும், அதிமுக தப்பு பண்ணாலும் கேட்கும். யாருக்கு தப்பு பண்ணாலும் அதை விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல எங்களுடைய அருமை தலைவர் தமிழரின் மணியன் ஐயா முன்னிலை வைக்கிறார். தமிழகம் முழுமைக்கும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய கோரிக்கை என்ன? மதுரை தலைநகரமாக ஆக்கு அப்படிங்கிறோம். ஏன் தலைநகரமாக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிவகங்கை, மதுரை, அது குமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி இந்த பகுதியெல்லாம் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்கு. எடுத்தவொடனே நாங்கள் ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு போக வேண்டியிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் மதுரை ஹைகோர்ட் வந்திருக்கு. ஆனால் தலைமையிடமா துணை நகரமா ஏன் மதுரையில் அமைக்கக்கூடாது? மதுரையில் தான் இந்த தென்பகுதியில் மிகப்பெரிய ஊராக இருக்கக்கூடிய இந்த மதுரை மாவட்டத்தில் இந்த மாநில வளர்ச்சி வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறோம். இரண்டாவதாக காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் துவங்கு. ஏன்னு கேட்டால் 1958 பெருந்தலைவர் காமராஜராக இருக்கக்கூடிய பொழுது கரூர் அருகில் இருக்கக்கூடிய பழையனூர் கிராமத்தில் அந்த ஆற்றில் தண்ணி எடுத்து தூத்துக்குடி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் வழியாக சென்று அப்படி கடலில் கலக்கிற மாதிரி அருமை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருக்கும் பொழுது அதுக்கான திட்டத்தை துவக்கி வைத்தார். அவர் தான் துவக்கி வச்சது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஐயா அவங்களும் கொஞ்சம் நிதி ஒதுக்கினாங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு தான் போறாங்க. ஆனால் நிறைவு பண்ணல. மக்களுக்கான செயல் திட்டங்களை கொண்டு போறதுல கவனம் செலுத்தல. இன்றைய வரைக்கும் இந்த ஆட்சி வரைக்கும் அதை நான் கொண்டு வரல. அதனாலதான் காமராஜர் மக்கள் கட்சி தொடர்ந்து 5வது மண்டலமாக இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து
மூணாவதாக சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு தொகுதிகளில் விவசாயிகள் வாழ்வாதாரம் பெருகினா தான் இங்கே இருக்கிற மக்கள் செழுமை அடைவாங்க. விவசாயிகள் சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல காலை வைக்க முடியும். அப்படி நாம சொல்லல, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே சொல்லியிருக்காங்க, அருமை பெருமை தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய தலைவர் அதான் சொல்றாரு, விவசாயிகள் நல்லா இருந்தா தான் இந்த நாடு வளம் பெறும், இந்த நாட்டு மக்களும் வளம் பெறுவாங்கன்னு சொல்றோம். அதன் அடிப்படையில் விவசாய வேளாண்மை சார்பில் விவசாயம் சார்ந்த பொருட்களை கொண்டாந்து விற்கிறதுக்கு இடம் இருக்கு. கருணாநிதி அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தை ஒவ்வொரு விவசாய சங்க சார்பில் அங்கே அந்த சார்பில் இங்கே வச்சிருக்கோம், துவங்கியிருக்கோம் உழவர் சந்தைங்கிற பேரில். ஆனால் அது வந்து வேளாண்மைத்துறை சார்பில் தான் நடத்துது உழவர் சந்தை. உழவர் சந்தை செயல்பாட்டுக்கே இல்லைங்க, இங்கே இருக்கு காரைக்குடியில். அப்படி கிட்ட பார்த்தீங்கன்னா பல லட்சம் ஏக்கர் அப்படி கிடக்கு. அதை செயல்படுத்தாமல் எங்கெங்கோ ஒன்று மார்க்கெட்டு போய்கிட்டே இருக்கு. உழவர் சந்தையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பேரில் தான் இந்த காமராஜர் மக்கள் கட்சி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஆன்மீக தலமான பிள்ளையார்பட்டி குன்னக்குடி கோயில்களை இணைக்கும் வகையில் காரைக்குடி மதுரைக்கு திருப்பத்தூர் வழியாக ரயில் போக்குவரத்து திட்டத்தை கொண்டு வரணும். இது பல்வேறு மாநிலங்களில் வரக்கூடிய மக்கள் வரக்கூடிய இந்த ஊர் சிவகங்கை மாவட்டம், குறிப்பாக பிள்ளையார்பட்டி, வைரம்பட்டி, குன்னக்குடி இதெல்லாம் ஆன்மீக தலம். இந்த ஆன்மீக தலத்தில் பல்வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வர்றாங்க. அப்பேற்பட்ட இந்த ஊருக்கு காரைக்குடி, பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பத்தூர் வழியாக மதுரைக்கு ரயில் போக்குவரத்து ஏற்படுத்தணும் சொல்லி இப்போ இல்லை பல கட்சி தீர்மானம் போட்டிருக்காங்க. அதில் காமராஜர் மக்கள் கட்சி தான் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம். அதுபோக நாங்கள் வந்து சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறவங்க இல்லை, நாங்கள் முறையாக கலெக்டரிடம் மனு கொடுக்குறோம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா மறுபடியும் அது கேள்வி மேலே கேள்வி கேட்குறோம். எங்களுடைய மனுக்கு வந்து நான் காமராஜர் மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய கலெக்டர் சிவகங்கை மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சி சார்பில் தான் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக மனுக்கள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சியர் தலைவரை அவர்களை சந்தித்து மனுக்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைய தினம் ஒரு சில விஷயங்கள் நிறைவேற்றி இருக்கு, ஆனால் நிறைவேற்றப்படலை. அடுத்து சிவகங்கை பக்கத்தில் சுற்றியுள்ள ஊரில் கிராம மக்கள்லாம் நிறைய அங்கே வந்து போகிறாங்க. எவ்வளவு கிராம மக்கள்! இந்த மாவட்டத்தோட தலைநகரில் ட்ரெயின் நிற்காதாங்க, குறிப்பிட்ட ட்ரெயின் தான் நிற்குமா, எந்த ட்ரெயினும் நிற்கிறது இல்லை, ஒரு சில ட்ரெயின் தான். அதனால் அனைத்து ரயில்களும் இங்கே நின்று செல்லணும், அனைத்து ரயில்களும் சிவகங்கை நகரத்திலேயே நின்று செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அடுத்து மதுக்கூட சம்பந்தமாக சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்கனவே மதுக்கடைகள் இருக்கு. ஆனால் ஏற்கனவே உள்ள டாஸ்மாக் கடை எடுத்ததா நம்ம தமிழக முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் ஏற்கனவே உள்ள டாஸ்மாக் கடையை விட இப்போ லேட்டஸ்டா பணக்காரன், ஏழைய, நடுத்தரவாதி, உயர் ஜாதியினர் கொடுக்கறதுக்கான மதுபான பார்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கிளப் என்ற போர்வையில் குடிகாரர்களை, நல்லவர்களை மேலும் குடிகாரர்கள் ஆக்குவதற்கு மதுபான கூடங்கள் திறந்துகிட்டு இருக்கு. அன்பான முதல்வர் அவர்களே, உங்களிடத்தில் கேட்கிறோம், நீங்க எங்க தலைவர்கிட்ட நேரடியாக விவாதம் பண்ண ரெடியா? நாங்க சொல்றோம் எங்க தலைவர்கிட்ட, எங்க தலைவர் நேரடியாக விவாதத்துக்கு வருவார். ஏன்னு கேட்டா சிவகங்கை மாவட்டம் முக்கிய ஊருங்க, கல்வி நகரத்தில் கல்வியில முக்கிய ஊர். ஆனா வேலை வாய்ப்புல பின்னோக்கி இருக்கு, கல்வியில முன்னாடி இருக்கு. அதுல முன்னாடி இருக்கிற ஊரு காரைக்குடியில எனக்கு தெரிய 4 மதுபான பார்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா இது ஏற்கனவே வந்த டாஸ்மாக் கடையை விட எக்ஸ்ட்ரா 4 கடை இருக்கு. அப்ப தமிழகம் முழுமைக்கும் எத்தனை கடை இருக்கும்? நீங்க என்னமோ மக்களுக்காக போராடக்கூடிய, மக்களுக்காக மது குடிக்காதீங்க அப்படி இப்படி டிவியில விளம்பரம் பண்றீங்க. முதல்வர் ஐயா அவர்களே, உங்களுடைய எண்ணங்கள் சரிதான், ஆனா செயல்பாடு கொண்டு வரல. காரணம் எங்க தலைவர்கள், எங்க மந்திரிகள், எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் காந்தி கம்பெனிலாம் நடத்துறாங்க, வேற வழி இல்லை, வேணா எங்க வேணாலும் மதுபான கூடங்களை திறந்து வச்சுங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்கா? அது தப்புங்க ஐயா, முதல்வர் ஐயா, தப்பு. நீங்க உடனடியாக பொய் பிரச்சாரம் பண்ணாதீங்க. நீங்க நினைக்கலாம் மக்கள் எல்லாம் நம்ம பக்கம் தான் இருக்கான்னு, கூட்டணி கட்சி எல்லாம் நம்ம பக்கம் தான் இருக்கான்னு, எதிர்த்து கேட்க ஆளே இல்லைன்னு நினைக்கலாம். அதுல காமராஜர் மக்கள் கட்சி மாறுபட்டு இருக்கும். பிஜேபி தப்பு பண்ணாலும் கேட்கும்,
அதிமுக தப்பு பண்ணாலும் கேட்கும், காங்கிரஸ் தப்பு பண்ணாலும் கேட்கும், உங்களுடைய அரசாங்கம் தப்பு பண்ணாலும் கேட்கும். தொடர்ந்து போராடும். இல்லையா நீங்க மதிப்பான கடைகளை எடுப்பதற்கான முயற்சியில பண்ணுங்க. இல்லனா எங்களுடைய அருமை தலைவர் தமிழருவி மணியனையாவுடைய தலைமையில 10,000 பேர் ஆளுநர் நோக்கி மனு கொடுக்குவாங்க, மனு ஊர்வலமாக செல்ல இருப்போம். அது கைதாகி போறாலும் பயப்பட மாட்டோம். எங்களுடைய நோக்கம் இளைஞர்களை, எதிர்கால இளைஞர்களை, மாணவர்களை, சிறந்த குடும்பங்களை குடும்பமாக உயர்த்தணும். அதுதான் எங்கள் காமராஜர் மக்கள் கட்சியுடைய கொள்கை. என்ன நீங்க சொல்றீங்க? சும்மா நீங்க எங்கிட்டு மதுபான டாஸ்மாக் கல்யாண மண்டபத்தில் மதுபானம் நடத்துறாங்க, காரைக்குள்ள நடக்குது. ஆனா எடுத்து பாருங்க, அது வேற ஆட்சியில் நீங்க அந்த போர்டு அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல பாருங்க. அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல 2024-3 கொடுத்துருக்கீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தது எப்போ? 2021. 2021 இருக்கு வரைக்கும் அதிமுக பீரியட்ல சிவகங்கை மாவட்டத்தில் 34 கடை எடுத்தாங்க. ஆனா நீங்க வந்த பிறகு சிவகங்கை மாவட்டத்தில் 60 கடைகள் மது இருந்து பார்களை துவக்கி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நல்லா இல்ல. அருமை முதல்வர் ஐயா அவர்களே, உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை நீங்க கேட்டிருப்பீங்க. நாங்க உங்களிடத்துல மட்டும் கோரிக்கை வைக்கல, மத்திய அரசுத்தையும் கோரிக்கை வைக்கிறோம், மாநில அரசுத்தையும் கோரிக்கை வைக்கிறோம். அதனால எங்களுடைய கோரிக்கை ஏற்று சன்னஞ்சனமாக தமிழகத்தில் மதுக்கடையில் எடுத்து தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வரும் வரை காமராஜர் மக்கள் கட்சி ஓயாது. எங்க அருமை பெருந்தலைவர் ஓய மாட்டார். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய அருமை பெருந்தலைவர் தமிழருவி மணியனையா அவர்கள் காந்தியவாதி, காங்கிரஸ்வாதி. 60 வருட காலமாக அரசியல் புலம்பெற்று பழமை பெற்று பலரையும் கற்று அவருடைய வழியிலே வரக்கூடிய நாங்கள் எல்லாம் அவருடைய வழியில தான் இருப்போம். எதுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். எங்களுடைய போராட்டம் அமைதி வழியாக, அகிம்சை வழியாக தான் நாங்க போராடுவோம். ஆனா விட்டுற மாட்டோம். தொடர்ந்து போராடிக்கிட்டு இருப்போம். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து போராடக்கூடிய கட்சி காமராஜர் மக்கள் கட்சி. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் காமராஜர் மக்கள் கட்சியோட இந்த போராட்டத்திற்கு, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டுமாய் கேட்டுக்கிறோம். அடுத்து சிப்காட் 2 தொழிற்பேட்டை இருக்கு. சிப்காட் ஒண்ணு, சிப்காட் ஒண்ணு. வீடியோகான் தொழிற்பேட்டை இதுல ஏற்படுத்துறாங்க. அதே மாதிரி கடைக்கு சும்மா அதிகமா இல்ல. எங்களுடைய இளைஞர்களை, எங்க அக்கா தங்கச்சியுடைய பிள்ளைகளை, எங்க அக்கா அருமை அண்ணனுடைய பிள்ளைகளை வேலை வாய்ப்போட உருவாக்குங்க. அதுல கவனம் செலுத்துங்க. மதுபான டாஸ்மாக் கடையில திறந்து வச்சு எங்களுடைய அண்ணன்மாரோட பிள்ளைகளை, தங்கச்சிமாரோட பிள்ளைகளை குடியாரில் ஆக்குவது வேடிக்கை பார்க்க மாட்டோம். காமராஜர் மக்கள் கட்சி அன்பான பெரும் முதல்வர் அவர்களே, கவனம் சாயுங்க. நாங்க என்னமோ நீங்க எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்காங்க, நம்மளை ஏத்து கேட்க ஆள் இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம். நாங்க ஏத்து கேட்போம், அகிம்சை வழியில கேட்போம். அறவழி போராட்டம் நடத்தி மக்களுடைய கோரிக்கைகளை மீட்டெடுத்து அவர்கிட்ட கொடுக்கிற வரைக்கும் போராடுவோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குங்க. மானாமதுரையில் சிப்காட் தொழிற்பேட்டை வீடியோகான் அமைச்சிங்க. அந்த வீடியோகான் இருக்கு. கல்லல்ல பேருந்துங்க. காமராஜர் மக்கள் கட்சி தொடர்ந்து 2 முனைவரை கொடுத்துருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் கொடுத்துருக்கோம். அது துவங்குங்க. அது தனியார் இடத்துல இருக்கு, அதனால முடியாது. பேச்சுவார்த்தை நடத்துங்க. அந்த அவங்கள்ட்ட பொதுநல சார்ந்த பிரச்சனைகளை பேசி நடத்தி அந்த பஸ் ஸ்டாண்டு மக்களுக்கு மழை காலங்களில் கிராம சுற்றுப்புறத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒன்றியங்களில் பெரிய ஒன்றியமா விளங்கக்கூடிய கல்லலு புதிய பஸ் நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட கோரிக்கை. நாங்கள் தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம். மனு கொடுத்து அந்த ரெசிப்ட் நாங்கள் வச்சிருக்கோம். இதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்காக நாங்கள் போராட முன் வந்துட்டு இருப்போம் அப்படிங்கிற கேட்டு விடைபெறுகிறேன். மாநில காமராஜர் மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை ஐயா குமரையா அவர்கள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைப்பார்.
பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, தலைவர் தமிழருவி மணியன். அரசு சேவைகள் அனைத்துக்கும் சென்னைக்கு தான் வரணுமா? அரசு சேவைகள் அனைத்துக்கும் சென்னைக்கு தான் வரணுமா? உருவாக்கு உருவாக்கு மதுரையை இரண்டாம் தலைநகரமாக உருவாக்கு, இரண்டாம் தலைநகரமாக உருவாக்கு. சீரான வளர்ச்சிக்கு, சீரான வளர்ச்சிக்கு அமைத்திடு, அமைத்திடு, தென்மண்டல வளர்ச்சி வாரியம் அமைத்திடு, தென்மண்டல வளர்ச்சி வாரியம் அமைத்திடு, தென்மண்டல வளர்ச்சி வாரியம் அமைத்திடு, தென்மண்டல வளர்ச்சி வாரியம் அமைத்திடு. செயல்படுத்து, 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 செயல்படுத்து. காவிரி வைகை குண்டாறு, காவிரி வைகை குண்டாறு, காவிரி வைகை குண்டாறு, காவிரி வைகை குண்டாறு. இணைப்பு திட்டத்தை செயல்படுத்து, இணைப்பு திட்டத்தை செயல்படுத்து, இணைப்பு திட்டத்தை செயல்படுத்து, இணைப்பு திட்டத்தை செயல்படுத்து. உருவாக்கு 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 உருவாக்கு. குன்ன குடிக்கும் பிள்ளையார் பட்டிக்கும், குன்ன குடிக்கும் பிள்ளையார் பட்டிக்கும் ரயில் பாதையை உருவாக்கு, ரயில் பாதையை உருவாக்கு, மேம்படுத்து, 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 மேம்படுத்து. அழிந்து கொண்டிருக்கின்ற, அழிந்து கொண்டிருக்கின்ற மானாமதுரை சிப்காட்டை, மானாமதுரை சிப்காட்டை மேம்படுத்து, மேம்படுத்து, கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. சிவகங்கை மாவட்டம் முழுவதும், சிவகங்கை மாவட்டம் முழுவதும் உழவர் சந்தையை கொண்டு வா, உழவர் சந்தையை கொண்டு வா. குறைத்திடு, குறைத்திடு, டாஸ்மாக் கடைகளை குறைத்திடு, டாஸ்மாக் கடைகளை குறைத்திடு, 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 டாஸ்மாக் பார்களை குறைத்திடு, டாஸ்மாக் பார்களை குறைத்திடு. காப்பாற்று, 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 காப்பாற்று. கஞ்சாவின் பிடியில் இருந்து, கஞ்சாவின் பிடியில் இருந்து இளைஞர்களை காப்பாற்று, இளைஞர்களை காப்பாற்று, 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 காப்பாற்று. மதுவின் பிடியில் இருந்து, மதுவின் பிடியில் இருந்து இளைஞர்களை காப்பாற்று, இளைஞர்களை காப்பாற்று. கொள்ளையடிக்காதே, 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 கனிம வளங்களை கொள்ளையடிக்காதே, கனிம வளங்களை கொள்ளையடிக்காதே, துணை போகாதே, துணை போகாதே, சுரண்டல்காரர்களுக்கு துணை போகாதே, சுரண்டல்காரர்களுக்கு துணை போகாதே. மேம்படுத்திடு, மேம்படுத்திடு, அரசு மருத்துவமனைகளின், அரசு மருத்துவமனைகளின், அரசு மருத்துவமனைகளின், அரசு மருத்துவமனைகளின் சேவை தரத்தை மேம்படுத்து, சேவை தரத்தை மேம்படுத்து, சேவை தரத்தை மேம்படுத்து, சேவை தரத்தை மேம்படுத்து. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி. தலைவர் தமிழருவி மணியன், தலைவர் தமிழருவி மணியன். எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு. அன்பார்ந்த பெரியவர்களே, ஆங்காங்கே நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனிக்கும் அன்பர்களே, நண்பர்களே, எங்கள் தலைவர் காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் அவருடைய ஆலோசனையின் பெயரில் எங்கள் பொதுச் செயலாளர் திரு குமரையா அவர்களுடைய முன்னிலையில் இங்கு காமராஜர் மக்கள் கட்சி சிவகங்கை மாவட்ட தலைவர்
அருளானந்தம் அவர்களுடைய தலைமையில் ஒரு சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அருளானந்தமும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகளும் மிக சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, மாநிலம் முழுவதிலிருந்து வந்திருக்கும் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இவர்கள் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டமானது முக்கியமாக தென்மண்டலத்துடைய வளர்ச்சிக்காக ஒரு வாரியம் அமைக்க வேண்டும், மதுரையில் வாரியம் அமைக்க வேண்டும். அதே சமயத்தை மதுரையை இரண்டாம் தலைநகராக உருவாக்க வேண்டும். இந்த பகுதியில் சிப்காட் அமைக்க வேண்டும். மேலும் சிவகங்கை மாவட்ட உழவர்கள் பயனடையும் வகையில் இங்கு உழவர் சந்தைகளை அதிகப்படுத்த வேண்டும். மற்றும் இங்குள்ள டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் அனைத்தையும் குறைக்க வேண்டும் என்று போன்ற கோரிக்கைகளை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் முழக்கங்களை நான் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு, பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, தலைவர் தமிழறிவிமணியன், தலைவர் தமிழறிவிமணியன். அரசு சேவைகள் அனைத்துக்கும், அரசு சேவைகள் அனைத்துக்கும் சென்னைக்குத்தான் வரணுமா? உருவாக்கு உருவாக்கு, இரண்டாம் தலைநகர் உருவாக்கு, உருவாக்கு உருவாக்கு, மதுரை இரண்டாம் தலைநகராக உருவாக்கு. சீரான வளர்ச்சிக்கு தென்மண்டல வளர்ச்சி வாரியம் அமைத்திடு, 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 தென்மண்டல வளர்ச்சி வாரியம் அமைத்திடு. செயல்படுத்து, செயல்படுத்து. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்து. உருவாக்கு உருவாக்கு, உருவாக்கு உருவாக்கு. உன்ன குடிக்கும் பிள்ளையார் வட்டிக்கும், குன்ற குடிக்கும் பிள்ளையார் வட்டிக்கும் ரயில் வசதியை உருவாக்கு. மேம்படுத்து, மேம்படுத்து. மானாமதுரை தொழிற்பேட்டையை மேம்படுத்து. கொண்டு வா, கொண்டு வா, உழவர் சந்தையை கொண்டு வா. குறைத்திடு, குறைத்திடு. டாஸ்மாக் கடைகளை குறைத்திடு, குறைத்திடு, குறைத்திடு. டாஸ்மாக் பார்களை குறைத்திடு. காப்பாற்று, காப்பாற்று. போதையில் இருந்து இளைஞர்களை காப்பாற்று, காப்பாற்று, காப்பாற்று. மதுவில் இருந்து இளைஞர்களை காப்பாற்று. கொள்ளையடிக்காதே, கொள்ளையடிக்காதே. கனிம வளங்களை கொள்ளையடிக்காதே. துணை போகாதே, துணை போகாதே. சுரண்டல்காரர்களுக்கு துணை போகாதே. மேம்படுத்து, மேம்படுத்து. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்து, மேம்படுத்து, மேம்படுத்து. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்து. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி. தலைவர் தமிழறிவிமணியன், தலைவர் தமிழறிவிமணியன். நன்றி, வணக்கம். மாநில செயலாளர் ஐஸ்வர்யா சுரேஷ் அவர்கள் உரையாற்றுகிறார். அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5ஆம் கட்டமாக சிவகங்கை மாவட்டத்தில் மிகச்சிறந்த விதமாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்ட தலைவர் ஐயா அருளானந்தம், சமூக நல போராளி ஐயா கமலறிவிமணியன் அவர்களுடைய அருமையான தொண்டர் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும்.
மதுரையை 2ஆம் தலைநகராக அறிவிக்க வேண்டும். காவிரி குண்டார் வைகை திட்டம் சிவகங்கை விவசாயிகள் பயன்படுவதை உழவர் சந்தையை செயல்பாட்டு கொண்டு வரணும். அப்புறம் பிள்ளையார்பட்டி உங்கக்குடி ஓய்வுகளை இணைக்கும் வகையில் ரயில் போக்குவரத்து இங்கே கொண்டு வரணும். சிவகங்கையில் எல்லா ரயில்களும் நின்று செல்லணும். குறிப்பாக ரொம்ப முக்கியமான கோரிக்கை மதுக்கடைகளை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இதை காமராஜர் மக்கள் கட்சி முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது. சிம்பாட் தொழிற்சாலைகளையும் விரிவுபடுத்தி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். கல்லில் பேருந்து நிலையத்தை அமைக்கணும். இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுக்கடைகளை கண்டிப்பாக மூடணும். இளைஞர்கள் ரொம்ப மதுவுக்கு ரொம்ப அடிமையாகிறாங்க. அது பள்ளிகள் வரைக்கும் சென்றிருக்கு. அது உடனடியாக தடுக்கப்படணும். மாண்புமிகு முதல்வர்களே, நீங்கள் மதுக்கடைகளை அடைக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் மதுக்கடைகள் கூட செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துருக்கீங்க. அடைக்கிறோம் மதுக்கடைகளை கூட ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு மது விற்பனை அதிகமாகிக்கிறது எங்களோட குறையலை. மதுக்கடைகள் உடனே எல்லா இடத்துலையும் அகற்றணும். எல்லா மாவட்டங்களையும் அகற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் செய்யணும். மது வருவாயை வச்சுக்கிட்டு நீங்கள் மக்கள் நல திட்டங்களை செய்வீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு மாற்று வழி ஏற்கனவே ஐயா தமிழறிஞர் சமர்ப்பிச்சிருக்காங்க. எவ்வளோ வழிகள் இருக்கு, அதை இது பண்ணி செய்யலாம். இப்போ நான் முழக்கம் சொல்லப்போது எல்லாரும் சொல்லுங்க. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, தலைவர் தமிழறிஞர், தலைவர் தமிழறிஞர். இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்பட்டதுன்னா அது காமராஜர் மக்கள் கட்சியோட வெற்றி தான். வேறு எந்த கட்சியுமே இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்து எப்பயும் போராடிட்டு இருக்கு. மிக சிறப்பாக இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, இன்றைய தினம் சிவகங்கை மாவட்ட காமராஜர் மகளிர் சார்பாக மக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் சிவகங்கை மாவட்ட தலைவர் ஆற்றல் அரச பெரும் மதிப்புக்குரிய அருளானந்தம் தலைமையிலே சீரும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அன்பு தலைவர் தமிழறிஞர் தலைமையிலே அவருடைய வழிகாட்டுதலோடு அவருடைய ஆசியோடு இன்றைய தினம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய குமரையா உள்ளிட்ட மாநில நிர்வாக பெருமக்களே, மாவட்ட நிர்வாகிகளே, அணி நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் மதுரை மாவட்ட காமராஜர் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இருக்கின்ற அரசியல் இயக்கங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வராதா, 26 சட்டமன்ற தேர்தல் வராதா என்ற பாணியிலே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுடைய அருமை தலைவர் தமிழறிஞர் அவர்கள் நமக்கு மக்கள் பிரச்சனை தான் முக்கியம், தேர்தல் முக்கியம் இல்ல என்ற அடிப்படையில் திருச்சியிலே ஆர்ப்பாட்டம், மதுரையிலே ஆர்ப்பாட்டம், நாகர்கோவிலே முடித்து இன்று மன்னர் சேதுபதி ஆண்ட சிவகங்கை சீமையிலே காமராஜர் மக்கள் கட்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்கின்ற கோரிக்கை எல்லாம் தென்மண்டல வளர்ச்சி வாரியத்தை மதுரையில் அமைக்க கோரியும், மதுரையை 2ஆம் தலைநகரமாக அறிவிக்க கோரியும், கனிம வளங்களை பாதுகாக்க கோரியும், குன்றக்குடிக்கும் பிள்ளையார்பட்டிக்கும் ரயில் வசதி வேண்டும் என்ற அத்தியாவசிய தேவைகளான மக்கள் கோரிக்கைகளை உங்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, உங்களிடம் வாக்குக்காக அரசியல் எங்கள் வருகின்ற சூழலில் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் மேலெழுந்து தெரிவிக்கிறதுக்காக மாவட்டங்கள் தோறும் தமிழகம் முழுவதும் காமராஜர் மக்கள் கட்சி வெகு சிறப்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்பதெல்லாம் வருகின்ற தேர்தல் காலங்களிலே இந்த கோரிக்கைகளை வருகின்ற அரசியல் இயக்கத்தில் கேளுங்கள்.
நீங்கள் பணங்களை பெற்றுக்கொண்டு வாக்குகளை அளித்தால் இன்னமும் இந்த தமிழகம் சீரழிந்து விடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வருடந்தோறும் அருமை மாவட்ட தலைவர் அருளானந்தம் அவர்கள் மாதந்தோறும் மாவட்ட ஆட்சியரை அணுகி உங்களுடைய பிரச்சனைகளை என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, குறிப்பாக மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்ற, இளைஞர்கள் சீரழிந்துவிடக் கூடாது என்ற நிலையிலே அருமை நம்முடைய அருளானந்தம் அவர்கள் மாவட்டங்கள் தோறும் தன்னுடைய பிரச்சாரத்தை முதலில் ஆட்டோ மூலம் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்பொழுது தெருமுனை பிரச்சாரமாக மாவட்டம் முழுவதும் மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எங்களுடைய இயக்கத்திற்கு வருங்காலங்களில் பொதுமக்களாகிய தாங்கள் நல்லாதரவு வழங்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். காசுக்கு விலை போய்விடார்கள். வருகின்ற தேர்தல் காலகட்டம் அருமையான தேர்தல் காலகட்டம். நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், மக்களை நேசிக்கின்ற தலைவருக்கு வாக்களியுங்கள். வருகின்ற அரசியல் இதெல்லாம் கேளுங்கள். நீங்கள் வைகை குண்டார் இந்த இணைப்பு திட்டம் எந்த அரசியலையும் கேட்டதில்லை, நாங்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் கேட்டோம்னா எல்லா அரசியலையும் அதை கையில் எடுக்கிறாங்க. ஒரு நீண்ட நாள் திட்டம் என்ற அடிப்படையிலே ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், அந்த கோரிக்கையை அவர்களும் கையில் எடுத்து ஆரம்பித்தார்கள். எனவே காமராஜர் ஒவ்வொரு கோரிக்கைகளும் மிக தெளிவான ஒரு தீர்க்கமான நடவடிக்கையாக அருமை தலைவர் தமிழ் தலைமையிலே மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். வருங்காலங்களில் இந்த இயக்கத்திற்கு அருமை தலைவர் அருளானந்தத்திற்கு நீங்கள் நல்லாதரவு வழங்க வேண்டும் என இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு எங்களுடைய அருமை தலைவர் ஐயா தமிழருவி மணியனாருடைய பிறந்தநாள் நேற்று தான் முடிஞ்சிச்சு. நாங்கள் வருடந்தோறும் ஒவ்வொரு பகுதியிலேயே கொடுப்போம். அந்த மாவட்டத்தில் மரக்கன்றுகள், மக்களுக்கான நலத்திட்டங்கள் கொடுப்போம். இந்த தடவை மரக்கன்றுகள் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால் மக்களை பாதுகாப்பதிலே அரசியல் கட்சி இல்லை, யாரும் இல்லை, நானும் அப்படிங்கிற மரம் ஒன்று முக்கிய பங்கு வகிக்குது. இதில் இருக்கக்கூடிய மரங்கள்ல எல்லாம் சாதாரண மரம் அல்ல. கோசுட்டு, பலாமரம், இப்படி மக்களுக்கு பலன் தரக்கூடிய மரங்கள் இருக்கு. பொதுமக்கள் அனைவரும் இந்த மரக்கன்றுகளை ஒவ்வொரு வீட்டிலுமே நட்டு அந்த நடுற இடமெல்லாம் காமராஜர் பேரை, காமராஜர் மக்கள் கட்சியை சொல்லிட்டு அந்த மரத்து நிழல்ல இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட என்னுடைய அருமை தலைவர் தமிழருவி மணியன் ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் அனைவருக்கும் இலவச மரக்கன்றுகள் வழங்குறோம். அனைவரும் பக்கத்தில் உள்ளவங்க, கடைக்காரங்க, கடையில் இருக்கிறவங்க, கடையில் வேலை செய்கிறவங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறோம். இது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அடுத்தபடியாக சீரோடும் சிறப்போடும் மாநிலம் முழுவதும் மகளிர்களை போராட வேண்டும், நமது உரிமைக்காக போராட வேண்டும் என்ற கோஷமிட்டு வரும் மாநில மகளிர் அணி தலைவர் வள்ளி ரமேஷ் அவர்கள் உரையாற்றுவார். இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அருளானந்தம் ஐயா அவர்களே, இந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவர்களும், மேலும் எங்களது ஆதரவை தெரிவிக்க மற்ற மாவட்டங்களிலிருந்தும் இங்கே வந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், மாநில செயலாளர், பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா குமரையா அவர்களுக்கும், முதன்மை செயலாளர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், ஏனைய அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். காமராஜர் மக்கள் கட்சி என்பது மதுவற்ற மாநிலம், ஊழலற்ற நிர்வாகம் என்ற 2 முத்தான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகத்திலே தலை சிறந்த ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று காமராஜர் காலடியில் அரசியல் பயின்று வந்த கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக தமிழக அரசியலில் கண்ணியமிக்க ஒரு தலைவராக செயலாற்றுகின்ற ஆற்றல் மிக்க, எழுத்திலும் பேச்சிலும் வீரியம் மிக்க, உள்ளதை உள்ளபடி பேசும் நெஞ்சுரம் மிக்க, நேர்மையான, சத்தியத்தின் பாதையில் நடக்கக்கூடிய எங்கள் அருமை ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து வைக்கின்றோம் அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்துகிறோம் என்றால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு இல்லாமல் அந்த
தனிப்பட்ட மாவட்டங்களினுடைய வளர்ச்சி சார்ந்து மட்டுமே சிந்தித்து போற போக்கில் ஏதோ மற்ற அரசியல்வாதிகளைப் போல தமிழகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது என்ன? ஒருத்தர் பாசிச அரசியல் என்கிறார், இன்னொருவர் பாயாச அரசியல் என்கிறார், ஒருவர் அவியல் என்கிறார், ஒருவர் பொறியியல் என்கிறார். இன்று அதானி என்பார்கள், நாளை அம்பேத்கர் என்பார்கள். பிரச்சனை, சர்ச்சை, பேச்சுவார்த்தை இதிலேயே காலத்தை கடத்தி கொண்டு போவதென்று முடிவெடுத்து விட்டார்கள். இதிலே மக்கள் நலன் சார்ந்து சிந்திப்பதற்கு கூட அவர்களுக்கு எண்ணம் இல்லை, நேரம் இல்லை என்பது கூட இரண்டாவது, எண்ணம் இல்லை. அதற்கான முக்கிய காரணம் என்ன? ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து விட்டால் எப்படியோ மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள். அதை வாங்கி நாம் பதவியில் வந்துவிட்டால் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், நாம் எதை பேசினாலும் அது அரசியல்தான் என்ற ஒரு அநாகரிக போக்குக்கு இன்று நாம் வந்துவிட்ட அவலம். ஆனால் ஒரு கண்ணியமான முறையில் அரசியல் நடத்தும் நமது தலைவர், எங்களது காமராஜர் மக்கள் கட்சி தொண்டர்கள், இவர்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் பிரச்சனை இவ்வளவு இருக்கும் பொழுது எதையுமே நீங்கள் மனதில் எடுக்காமல், நாடாளுமன்றம் நடக்க முடியாமல் அங்கே தடுமாறுகிறது. சட்டமன்றத்தில் என்ன கூட்டத்தொடர் நடத்தினோம், அதில் என்ன சிறப்பு விவாதங்கள் செய்தோம் என்றால், நாம் சொன்ன தேதியில் ஒரு 100 நாள் கூட ஒரு ஆண்டிற்கு நம்மால் சட்டமன்றத்தை நடத்த இயலாத ஒரு சூழ்நிலை. கேட்டால் அதற்கு இயற்கை சீற்றத்தை ஒரு மிகப்பெரிய காரணமாக நாம் சொல்கின்றோம். ஆம், அப்படி ஒரு இயற்கை சீற்றம் வந்தால் கூட அதை எதிர்கொள்ளும் சக்தி கூட இல்லாதவர்களாக நாம் இன்று மாறிவிட்டோமே. ஏன் இந்த அவல நிலை? பொதுமக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். மழை வருகிறது என்றால் சந்தோஷம் வர வேண்டும், பயம் வரக்கூடாது. ஆனால் ஒரு மழை வருகிறது என்றால் இன்று பயந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை தமிழகத்திலே ஏன் நடக்கின்றது? நிவாரண நிதிக்காக ஒதுக்கப்படும் தொகைகளும் சரி, கட்டமைப்பு சீரமைப்புக்காக ஒதுக்கப்படும் தொகைகளும் சரி, எங்கே போகிறது? இதையெல்லாம் யார் மக்கள் கவனத்துக்கு எடுத்து சொல்ல முடியும் என்றால், கண்ணியமாக நடக்கின்ற எங்களை போன்ற காமராஜர் மக்கள் கட்சி தொண்டர்களால் மட்டும்தான் எடுத்து சொல்ல முடியும். ஏனென்றால் கூட்டணி என்ற பெயரிலே ஆட்சி அதிகாரத்திற்காக கொள்கைகளை விட்டுவிட்டு சொன்னதற்கெல்லாம் தலையாட்டும் ஏகப்பட்ட தலைவர்கள் குவிந்துவிட்ட இந்த தமிழ்நாட்டிலே ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இது எங்களது அமைப்பு. இன்று எங்களை போன்ற மக்கள் நல அமைப்புகள் சிறுக இருந்தாலும், ஆனால் வைக்கின்ற கோரிக்கைகள் வலுவானதாக இருக்கும். அறிவுபூர்வமாக சிந்தித்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் ஒரு அமைப்பு காமராஜர் மக்கள் கட்சி. பார்த்தீர்களானால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மதுக்கடைகளுக்கு எதிராகவும், டாஸ்மாக் கடைகளை அகற்ற கோரியும், மதுவினால் சீரழிந்து வரும் மனிதர்களை நல்வழிக்கு படுத்துவதற்காகவும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் போராட்டங்களையும் தொடர் செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கும் ஒரே அமைப்பு காமராஜர் மக்கள் கட்சி. ஐயா தமிழருவி மணியன் அவர்களுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் இன்று எத்தனையோ பேரின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. நிறைய அரசியல்வாதிகளே கூட ஐயாவினுடைய ஆய்வு கட்டுரைகள் பலவற்றை படித்துதான் மனசுக்குள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் வெளியே கபடதாரிகளாக அவர்கள் நினைத்ததை செயல்படுத்த முடியாத செயலற்றவர்களாக மாறி போய்விட்டார்கள். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்று பல அம்ச கோரிக்கைகளை எனக்கு முன்னால் பேசிய மதுரை மாவட்ட தலைவர், சிவகங்கை மாவட்ட தலைவர், எங்களது மாநில அணி செயலாளர் ஐஸ்வர்யா மற்றும் கோஷங்கள் மூலமாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய குறிக்கோள் என்ன என்று சொல்லிவிட்டோம். இவை அனைத்தையும் அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான கோரிக்கை. அதே சமயத்தில் நேர்மையான, வெளிப்படைத்தன்மையான, நம்பகத்தன்மையான ஒரு அரசியல் மாற்றம் நம்மிடையே நிகழ வேண்டும். தமிழக மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வர வேண்டும். பொதுமக்களை ஏன் திரட்டி நாம் ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றோம்? இங்கே இருக்கின்றவர்கள் யாரும் பெரிய தொழிலதிபர்கள் இல்லை, முழு நேர அரசியல்வாதிகள் இல்லை, அரசியல் எங்களது பிழைப்பும் இல்லை. ஆங்காங்கே சிறு வேலைகள் செய்து கொண்டும் கூட நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த பணிகளுக்காக முழுமையாக எங்களை அர்ப்பணித்து இந்த வேலைகளில் ஈடுபடுகிறோம் என்றால், இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசு கவனிக்கிறதோ இல்லையோ, முதலில் பொதுமக்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும்.
இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை கவனிப்பதன் மூலம்தான் உங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படும். ஆம், வாக்குக்கு நாம் பணம் கொடுத்து பணமை வாங்கி பெற்று நாம் வாக்களித்து விட்டால் அதனுடைய அவல நிலை என்ன? நாம் நமக்கு வேண்டிய உரிமைகளை தட்டி கேட்க முடியாமல் எப்படி சீரழிகிறோம் என்ற அந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவதோடு பொதுமக்களாகிய உங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வண்ணம் இத்தனை அம்ச கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாருடைய செவிகளிலும் எட்ட வேண்டும். இங்கிருக்கின்ற கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட வேண்டும். தென் மண்டல ஒட்டுமொத்த வளர்ச்சியை மனதில் கொண்டுதான் இப்படி வளர்ச்சி வாரியம் அமைக்க வேண்டும். மதுரையை 2ஆம் தலைநகராக அமைக்க வேண்டும். காவிரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பை திட்டம் அதை இணைக்க வேண்டும். சிப்காட் தொழிற்சாலை அதை சீரமைக்க வேண்டும். அதை சிவகங்கை மாவட்டத்திற்குள் உழவர் சந்தை மக்கள் பயன்பாட்டிற்கு நல்ல முறையாக வர வேண்டும். மருத்துவமனைகள் நல்ல ஒரு சேவையை எட்ட வேண்டும். மக்களுக்கு பயன்படும் வகையில் நல்ல சேவை அந்த மருத்துவமனைகளிலே கிடைக்கப்பெற வேண்டும். அதே போன்று நமது பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி போன்ற ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர ரயில்வே வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். இப்படி இந்த பிரச்சனைகளும் உண்டு. அதே போல சற்று கூர்ந்து கவனியுங்கள். நடந்து கொண்டிருக்கும் கலாச்சார சீரழிவு, அரசியல் கலாச்சார சீரழிவு, இதுவரையிலே கஞ்சா போதை பழக்கம் இதனால் மக்கள் சீரழிந்தார்கள் என்று கவலைப்பட்டோம். ஆனால் இன்று நாளுக்கு ஒரு விதமாக அரசியல் சீரழிந்து கொண்டு வருவதை பார்த்து இனி நாம் அந்த அரசியல் விழிப்புணர்வையும் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோம், தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். எங்களது சக்தி இந்த தென் மாவட்டங்களின் வளர்ச்சியை எட்டும் வரை ஓயாது என்பதை கூறிக்கொண்டு மேலும் மேலும் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நலத்திட்ட பணிகள் சீரோடும் சிறப்போடும் தலைவர் அருணானந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற வேண்டும் என்றும் அதற்கு நிர்வாகிகள் நல்ல ஒத்துழைப்பை இன்று போல் என்றும் நல்க வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் ஐயா தமிழறிஞமணியன் அவர்கள் சார்பில் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவகங்கை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஆனந்தி அவர்கள் 2 நிமிடம் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். பூக்களின் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியில் காமராஜர் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. ஏன்னா அந்த பாட்டுக்கான வருத்தம் காமராஜர் வாழ்ந்த காலத்தில் எல்லார் மனசுலையும் நின்னார். ஏன்னா அவர் இல்லாதப்போ கூட இப்போ எல்லார் மனசுலையும் இல்லை, குழந்தைங்க முதற்கொண்டு எல்லார் மனசுலையுமே இப்பயும் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். அவரோட ஆத்மா எல்லார்கிட்டையுமே இருக்குது. எல்லாரோடையுமே அவர் நம்ம கூடையே இருக்கிற மாதிரி நம்ம கூடையே தான் அவர் இருக்கார். மக்களுக்காக அவர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மது பழக்கம் இந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. இப்போ மக்கள் மதுவுக்கு ரொம்ப அடிமையாயிட்டாங்க. மது, புகையிலை, கஞ்சா இந்த இதுக்கு இப்போ ரொம்ப அடிமையாயிட்டாங்க. இப்போ காலேஜிலலாம் பிள்ளைய கையில் கூட இப்போ நிறைய இருக்கிற மாதிரி நியூஸ் நிறையா வருது. இதெல்லாம் நம்ம ஒழிக்கணும். இதுக்காக தான் இப்போ இந்த இயக்கத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலயமா எப்படியாவது இந்த இதை நம்ம அடியோடு ஒழிச்சிட்டு காமராஜர் நடத்தின ஆட்சியை நம்மளால் ஓரளவாவது கொண்டு நடத்த முடியும்னு நம்புகிறோம். பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், கர்ம வீரர் காமராஜர் புகழ், கர்ம வீரர் காமராஜர் புகழ், தென்னாட்டு காந்தி காமராஜர் புகழ், தென்னாட்டு காந்தி காமராஜர் புகழ், காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, ஐயா தமிழறிஞமணியன் மணியன், மாநில தலைவர் தமிழறிஞமணியன், தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, திமுக 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 அரசே, நிறைவேற்று, 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 மண்டல வளர்ச்சி வாரியத்தை, மண்டல வளர்ச்சி வாரியத்தை, மண்டல வளர்ச்சி வாரியத்தை, மண்டல வளர்ச்சி வாரியத்தை உடனடியாக நிறைவேற்று, உடனடியாக நிறைவேற்று,
தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே திமுக அரசே திமுக அரசே திமுக அரசே திமுக அரசே விரைந்து முடி 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 காவேரி வைகை ஆறுகள் இணைப்பை வைகை ஆறுகள் இணைப்பை காவேரி வைகை ஆறுகள் இணைப்பை காவேரி வைகை ஆறுகள் இணைப்பை விரைந்து முடி விரைந்து முடி விரைந்து முடி விரைந்து முடி அறிவித்திடு 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 தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே அறிவித்திடு 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 மதுரையை இரண்டாம் தலைநகராக அறிவித்திடு இரண்டாம் தலைநகராக அறிவித்திடு மதுரையை இரண்டாம் தலைநகராக அறிவித்திடு இரண்டாம் தலைநகராக அறிவித்திடு மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே விரைந்து முடி 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 மதுரை கன்னியாகுமரி இரட்டை வழி ரயில் பாதையை மதுரை கன்னியாகுமரி ரயில் பாதையை மதுரை கன்னியாகுமரி இரட்டை வழி ரயில் பாதையை மதுரை கன்னியாகுமரி இரட்டை ரயில் வழி மத்திய அரசே விரைந்து முடி மத்திய அரசே விரைந்து முடி மேம்படுத்து 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 தமிழக அரசே 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 மேம்படுத்து 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 மானாமதுரை தொழிற்பேட்டையை மேம்படுத்து மதுரை தொழிற்பேட்டையை மேம்படுத்து தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மானாமதுரை தொழிற்பேட்டையை மேம்படுத்து மதுரை தொழிற்பேட்டையை மேம்படுத்து மூடிடு 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 தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மூடிடு 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 டாஸ்மாக் கடைகளை மூடிடு டாஸ்மாக் கடைகளை மூடிடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே டாஸ்மாக் கடைகளை மூடிடு டாஸ்மாக் கடைகளை மூடிடு பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக காமராஜர் மக்கள் கட்சி வாழ்க ஐயா தலைவர் தமிழறி மணியன் வாழ்க தமிழறி மணியன் வாழ்க. அடுத்ததாக காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் காளிராஜா அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார். உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஊழலற்ற நிர்வாகம், மதுவற்ற மாநிலம் என்ற சீரிய நோக்கங்களோடு சீரும் சிறப்புமாக வீறு கொண்டு நடைபெற்று வருகின்ற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா தமிழருவி மணியன் அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதனுடைய வளர்ச்சி பணிகளுக்காக அதனுடைய குறைகளை எல்லாம் நிர்வாகத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்தி வருகின்றோம். அப்படி முதலாவதாக திருச்சி மாவட்டத்திலே ஐயா சந்திரனுடைய தலைமையிலே மிக சிறந்த முறையிலே காவேரி வைகை குண்டாறு இணைப்பு நதிநீர் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற கோரி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை காமராஜர் மக்கள் கட்சி நடத்தியது. அதற்கு பின்பு மதுரையிலே ஐயா அயல்சாமி அவர்களுடைய சீரான தலைமையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கே மதுரையை இரண்டாவது தலைநகராக வேண்டியும் தென்மண்டல வளர்ச்சி வாரியத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். கடந்த மாதம் நாகர்கோயில் நகரிலே அங்கே பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்து மருத்துவமனைகளை அங்கே சிறப்பாக செயல்படுத்த வேண்டும், ரயில் இணைப்புகளை விரிவாக துரிதப்படுத்த வேண்டும் என்பது போன்ற பலவிதமான கோரிக்கைகளை வைத்து அங்கே நாம் ஆர்ப்பாட்டத்தை ஐயா கதிரவன் ஆதவ் அவர்கள் தலைமையிலே நடத்தினோம். இப்படி சிறப்பான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்ற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஐயா குமரையா அவர்களுக்கும், மாநில முதன்மை செயலாளர் ஐயா மூத்த தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், மகளிர் அணி தலைவி வள்ளி நிவேஷ் அவர்களுக்கும் மற்றும் ஏழைய நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பான ஆர்ப்பாட்டம் இங்கே வேலு நாச்சியார் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள்.
சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் அங்கு நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது பக்கத்திலே காமராஜர் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சூழலிலே வேலு நாச்சியாருடைய பாதத்திலே நின்று நாம் இந்த சிவகங்கை சீமையினுடைய வளர்ச்சிக்காக, இந்த மக்களுடைய உயர்வுக்காக, இந்த மண்ணினுடைய வளத்துக்காக காமராஜர் மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்து நடத்தி வருகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவராக ஐயா சிறப்புமிக்க தலைமை தாங்கி வருகின்ற அருளானந்த் அவர்களையும், மாவட்ட செயலாளர் மரிய லூயிஸ் அவர்களையும், அதனுடைய செயலாளர் நாகவல்லி, சம்பத் மற்றும் ஆனந்தி போன்ற அனைத்து நிர்வாகிகளையும் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பணி சிறப்பான பணி. இந்த நேரத்திலே, இன்றைய நாளிலே இந்த சமுதாயம் இருக்கின்ற நிலையை பார்க்கும்போது உங்களுடைய பணி மிகப்பெரிய பணி, சிறப்பான பணி. அதற்கு என்னுடைய மிக மகிழ்ச்சியான ஒரு நன்றிதனையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருளானந்தம் அவர்கள் இந்த ஊரினுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிக்கடி மாவட்ட தலைவரை சந்தித்து அவருடைய குறைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே 10 மணி வரைக்கும் இங்கு யாருமே வரவில்லை இந்த தெருவை கூட்டுவதற்கு. நாம் நிற்கின்ற இடத்திலே அவர்கள் கூட்டாத ஒரு நிலைமையே இருந்து கொண்டிருக்கிறது. 10 மணிக்கு பிறகுதான் இங்கே துப்புரவு தொழிலாளர்கள் வருகிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நீங்கள் அந்த துறையிலே சொல்லி அதை நீங்கள் பெரிய அளவிலே எடுத்து போகாட்டாலும் கூட அந்த துப்புரவு தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய அந்த துறையிலே நீங்கள் சொல்லி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு டிமாண்டை இந்த இடத்திலே வைக்கின்றேன். இரண்டாவதாக, நாங்கள் காலையிலே சிவன் கோயிலுக்கு போகிற வழியிலே பக்கத்திலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தெப்பக்குளம். அந்த தெப்பக்குளத்தை பார்த்தீங்கள் என்றால் மிக மிக மோசமான, அங்கே அந்த அளவுக்கு அழுகிய பொருட்கள் எல்லாமே அந்த தெப்பக்குளமே நாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அங்கே இறங்கி அதை கையை வைத்து தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணுகிறார்கள். அந்த தெப்பக்குளத்தை அவர்கள் அங்கே தூய்மைப்படுத்த வேண்டும் என்கிற குறையையும் அவர்கள் அடுத்த மீட்டிங் போது அவர்கள் வைக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வலியுறுத்தி, இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை மாவட்டங்கள் தோறும் காமராஜர் மக்கள் கட்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய வழிகாட்டினுடைய குழு தலைவராக இருந்து செயல்படுகின்ற தியாகராஜன் அவர்களுக்கும், எழுச்சிமிகு இளைஞராக செயல்படுகின்ற நம்முடைய ரங்கராஜன் அவர்களுக்கும், அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, காமராஜர் மக்கள் கட்சி இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த மக்களுடைய அமைதியான ஒரு வாழ்க்கைக்காக தொடர்ந்து நாம் குரல் கொடுப்போம், அதற்காக உழைப்போம், ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி, நமது காமராஜர் மக்கள் கட்சி இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டங்களோடு நிறுத்தக்கூடாது. நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் வர வேண்டும். இந்த மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய பிரதிநிதிகளாக, எலெக்டட் மெம்பர்ஸாக அவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மெம்பர்களாக நீங்கள் வர வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும். உழைக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகளின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகளின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் குறைத்திடு டாஸ்மார்க் கடைகளை குறைத்திடு உருவாக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கு
உருவாக்கு உருவாக்கு உருவாக்கு உருவாக்கு சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கு இளைஞர்களுக்கு 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 போதை இல்லா இளைஞர்களை போதை இல்லா இளைஞர்கள் போதை இல்லா இளைஞர்களை போதை இல்லா இளைஞர்களை உருவாக்கு 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே. அடுத்து மதுரை மாவட்டத்துடைய செயலாளர் ராஜலட்சுமி அவர்கள் உரையாற்றுவார். பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் ஆட்சியில் நல்லாட்சி நடந்தது போல இப்பொழுதும் எங்கள் மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் எல்லா இடங்களிலுமே பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் வழியில் எல்லா நல்லதும் நடக்கணும், தொடர்ந்து செயல்படணும், எல்லாமே நல்லதாக இருக்கணும். அதில் தமிழறிவி மணியன் ஐயா அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொண்டு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பல்வேறு வகைகள் பின்தங்கியுள்ள தென் மாவட்டங்களில் சீரான வளர்ச்சியை உருவாக்கிட மதுரையில் தென்மண்டல வளர்ச்சி வாரியம் அமைக்கப்பட வேண்டும். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்தி விவசாயத்திற்கும் தென் மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் பல்வேறு தொகுதிகளில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உழவர் சந்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கைகளை எல்லாம் நல்லபடியாக முதல்வர் ஐயா எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும். கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லது நடக்க. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் கட்சி, தலைவர் தமிழறிவி மணியன் ஐயா. மாநில துணைத் தலைவர் இந்த குளத்தை பற்றி சொன்னாங்க. பாடலிலே அருமையாக ஒரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர் பாடியிருப்பாங்க. பார்வதி தேவியார் சின்னஞ்சிறு பிள்ளை போல சிவகங்கை குளத்தருகே பட்டாடை உடுத்தி அப்படிங்கிற பாட்டு பாடியிருப்பார். அதுக்கு ஏற்றாற்போல் இந்த குளத்தை தூர்வாரி, இது பாரம்பரியமிக்க ஒரு குளம். சிவகங்கை குளம்னு சாதாரணம் அல்ல. என் மன்னர்கள் தமிழ் கீழடியில் எங்கே எப்படி விளங்குதோ அது மாதிரி சிவகங்கை குளமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒன்று. இதற்காக பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். இப்படி காமராஜர் மக்கள் கட்சி நாங்கள் கூட திருமண பிரச்சாரம் பண்ணி இந்த குளத்துக்கு தண்ணி வருவதற்கு சுத்தப்படுத்துவதற்கெல்லாம் போராடி இருக்கோம். அப்பேற்பட்ட குளத்தை எங்களுடைய தலைவர் மாநில துணைத் தலைவர் சொன்னது போல இந்த குளத்தை தூர்வாரி அழகுபடுத்துங்க, மேம்படுத்துங்க, தண்ணியை சுத்தமாகுங்க. தமிழகம் முழுமைக்கும் மதுவை பற்றி விளக்கி மது அருந்தாத காலில் விழுந்தோட கும்பிட்ற அளவுக்கு கும்பிட்டுருக்காரு. அப்பேற்பட்ட மது ஒழிப்பு போராளி அவர். நம்ம வேற யாரும் இல்லை, நம்முடைய காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுவையில் தாங்க ஊர். அவர் இப்போ பாண்டிச்சேரியில் இந்த மதுவுக்காக அங்கே உள்ள முதல்வர் முத கொண்டு பார்த்து சொல்லி வராரு. நிறைய கடைகளை பாண்டிச்சேரியில் நிப்பாட்டிருக்காரு. இது போல நாங்கள் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வருவேன், அது உங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பேன்னு அருமை தலைவர் கருப்பையா அவர்கள் மது ஒழிப்பு போராளி உங்களிடத்தில் உரையாற்றுவார். வாழ்க நீ அம்மான் மையத்துள்ளாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பால்பற்று நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக, பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக, பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்குக. இங்கு இந்த காலை நேரத்திலே இங்கு அரண்மனை வாசலிலே உங்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக எங்கள் அருமைமிகு அண்ணன் தமிழறிவி மணியன் அவர்களை நிறுவன தலைவராக கொண்டுள்ள காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து இருக்கின்றோம். இங்கு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல கோரிக்கைகளை இங்கு சிறிய கட்சி ஒரு மூஞ்சூறு தான், ரொம்ப பெருசு இல்லை, யானையோட பலம் கூட இல்லை,
ஒரு சிறு மூஞ்சூர் பழம். ஆனால் அந்த கட்சி காமராஜர் மக்கள் கட்சி கையில் எடுத்து இங்கே மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இது 5வது கட்டமாக நடக்குது. அடுத்தது ஈரோடு. இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களும் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இங்கு வந்திருப்பவர்கள் பெரிய சீமாந்தர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், அன்றாடம் கஞ்சிக்கு அலைகின்ற ஏழைகளும் பாலைகளும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இங்கு வந்திருப்பவர்கள் கொள்கைக்காக வந்திருக்கின்றார்கள். இந்த மது 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 ஒழிய வேண்டும், மது ஒழிய வேண்டும் என்று இங்கு கோஷமிட்டு வந்திருக்கின்றார்கள். தாய்மார்களை பாருங்கள், அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள், அவர்கள் குழந்தைகள் பட்டினி கிடக்கின்றார்கள். இந்த மதுவை ஒழிப்பதற்கு உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எவ்வளவோ திட்டங்கள் இருக்கின்றன. எங்கள் அருமை அண்ணன் தமிழருவி மணியன் அவர்கள் இதற்காக ஒரு திட்ட அறிக்கையை ஜெயலலிதா காலத்திலே கொடுத்திருக்கின்றார். அந்த மாதிரி ஒரு அருமையான திட்டங்களை எடுத்து நீங்கள் நடத்துங்கள். எதுக்கு இந்த மதுவின் வருவாயில் வருகின்ற பணமா உங்களுக்கு முக்கியம்? அந்த பணம் நல்லவர்களுக்காக போய் சேருகிறது, கெட்ட வழியில் போகிறது. இங்கு இந்த மாவட்டத்தின் தலைவராக இருக்கின்ற அருளாந்தன் அவர்கள் பெரிய மிட்டாவோ மீராசோ இல்லை, ஒரு சிறிய ஆட்டோ டிரைவர். அந்த ஆட்டோ டிரைவர் அவர் காலில் விழுந்து கும்பிடுவார். எந்த அளவுக்கு அவர் உழைக்கிறார் என்று தெரியுங்களா? பண வசதியோ எதுவுமே இல்லை. அவர் குடும்பம் கூட கவனிப்பதில் அந்த மாதிரி தான். அதே மாதிரி நிறுவன தலைவர் தமிழருவி மணியன் அவர்கள் 60 ஆண்டு காலம் அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார். இதுவரை ஒரு சொந்த வீடு இல்லை. ஒரு வார்டு மெம்பர் பங்களா வசதியோடு காரோடு உலாவு வருகின்றார். ஆனால் இவர் தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கின்ற நண்பர்கள் உதவியோடு தான் போகின்றார், திட்டமிடுகின்றார். இந்த மக்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்று நானும் சிந்திக்கின்றார். உங்களைப் போல ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் போல வருமானத்தை சேர்ப்பதற்கு அவர் சிந்திக்கவில்லை. இந்த தாய்மார்கள், இந்த பிஞ்சு குழந்தைகளை நல்ல இடத்தில் கரையேறி சேர்க்க வேண்டும், இந்த மது ஒழிய வேண்டும் என்று நான் ஒரு சிறிய லட்சியத்தோடு வாழ்கின்றேன். பூரண மது விலக்கு வேண்டும், எல்லா மக்களும் இன்புற்றும் வாழ வேண்டும். இதுவே எனது தாரக மந்திரம், அதுவே எனது லட்சியம் என்று சொல்லிக்கொண்டு என் உயிர் போகும் வரை இந்த மதுவுக்கு எதிராகவும் கஞ்சாவுக்கு எதிராகவும் நான் இப்போ கூட முந்தா நாள் ஒரு திட்டமிட்டு இருக்கின்றேன். மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை 6 மாவட்டங்களுக்கும் நடந்தே மதுவிலக்கு பிரச்சாரம் செய்வதென்று முடிவெடுத்திருக்கின்றேன். எனக்கு ஒரு கண்ணும் ஒரு காலும் போனாலும், என் உயிர் போனாலும் இதை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். இதில் என் மனைவியின் தாடி பாக்கியம் அருந்தா கூட எனக்கு கவலை இல்லை. பாண்டிச்சேரியிலே மதுவுக்கு எதிராக அன்றாடம் ஈடுபட்டு கொண்டு அங்கே கல்லடியும் செருப்படியும் பட்டு கொண்டு இருக்கின்றேன். எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும்னா இந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும். அதாவது நான் ஒரு சட்டம் போட்டிருப்பேன், மதுவுக்கு செலவிடாதே, உன் மக்களுக்கு செலவிடு. உயர்ந்த மனிதா உனக்கு பகையான புகை எதற்கு? கஞ்சாவை விடு, காலம் எல்லாம் வாழ்ந்திடு. இந்தியா இளைஞர்கள் இளைஞர்களோ போதையின் பிடிகள். இந்த காமராஜர் மக்கள் கட்சியின் ஒரு தாரக மந்திரம் என்ன தெரியுமா? ஊழலற்ற நிர்வாகம், மதுவற்ற மாநிலம். எந்த கட்சியில் இந்த மாதிரி ஒரு தாரக மந்திரத்தோடு ஈடுபட்டு இருக்கின்றீர்கள்? கேட்டால் அண்ணா நாம வாழ்க, கலைஞர் வாழ்வாக, எம்ஜிஆர். இதுதானா? நாங்கள் என்னைக்கும் எங்களுக்கு ஒரே காமராஜர் புகழ்பாடி, காமராஜர் தொண்டராகத்தான் நாங்கள் இந்த காமராஜர் மக்கள் கட்சி என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் என் முறையை உறுத்தி கொண்டிருந்தேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். பாண்டிச்சேரியிலே போராடி இருக்காரு மதுவுக்காக. இப்போ தமிழ்நாட்டிலே நான் மதுவுக்காக போராடி காமராஜர், அது வேற எந்த கட்சியோட இல்லை, காமராஜர் மக்கள் கட்சி தான் அந்த கொள்கை உள்ளது. அதனால காமராஜர் மக்கள் கட்சியோட சேர்ந்து நானும் போராடுவேன். அது எங்கள் தலைவர் தமிழறிவு மணியன் ஐயா அந்த கொள்கை உள்ளவர். அதனால் அவங்களோட சேர்ந்து நான் போராட வருவேன்னு ஐயா சிறுவேல் கருப்பையா சபதமேற்று நடத்தியிருக்காரு. மக்கள் அனைவரும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. எஸ்பி கணேசன் ஐயா உரையாற்றுவார். விருதுநகரில் காமராஜருக்காக கோயில் கட்டியிருக்காங்க. ஐயா பார்த்துங்க அவங்கள. அனைவருக்கும் வணக்கம். மத்திய மாநில அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சீரும் சிறப்புமாக
நடந்து கொண்டிருக்கும் காமராஜர் மக்கள் கட்சி சிவகங்கை மாவட்ட தலைவர் அருளானந்த் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். மது என்பது ஐயா சொன்னதை வச்சு எல்லாருக்குமே தெரியும், இயற்கையாகவே தெரியும். மதுவினால் நம்ம குடும்பங்கள் சீரழிஞ்சது இல்லாமல் இன்றைக்கி இளைஞர்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பரவி சாதாரண நிலையில் போய்கிட்டு இருக்கு. காமராஜர் ஆண்ட காலத்தில் மது கிடையாது. மதுவே இல்லாத காலத்தில் அவர் 21 அணைகள் கட்டியிருக்கார், 27,000 பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கார், மத்திய அரசுலேருந்து அத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வந்திருக்கார், நம்ம சீரும் சிறப்பமாக வாழ வச்சிருக்கார். கரண்ட் புதுசாக வந்தது, அந்த காலத்திலேயே அவர் லாபத்தில் தான் இயக்கியிருக்கார். இன்னைக்கு 1000 கோடிகளில் நடத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. மது ஒழுங்கான வருமானத்தினால தான் அது இயங்குதுன்னு சொல்கிறத விட மதுவால் மற்றவர்கள் பிழைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை நாம் மாற்றி மதுவை ஒழித்து அது இல்லாமல் சிறப்பாக தமிழகத்தை ஆள முடியும், சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்பதை காமராஜர் மக்கள் கட்சி செய்து காட்டும் என்பதை உறுதிபட கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அது மாதிரி காமராஜர் கட்டி வச்ச பள்ளிக்கூடம் 12,600 மக்களுடைய அறிவை ஊட்டுவதற்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த திராவிட கட்சிகள் மக்களுடைய அறிவை மழுங்கடிக்கப்பட்டு வருவதற்காக டாஸ்மாக் கடைகளை திறந்திருக்காங்க. இதுபோக அந்த கட்சி சார்ந்தவங்களே இந்தி பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் அது முன்னிலை வைக்கும். காமராஜர் கட்டி வச்ச பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க முன்னேறித்தான் வருவாங்க. அன்றைக்கு இருந்து இன்றைய வரைக்கும் காமராஜர் அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால தான் அந்த கணேசன் ஐயாவை நாம் இப்படி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, காமராஜருக்காக கோயில் கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட தெய்வமாக இருந்திருக்காரு நம்ம பெருந்தலைவர் காமராஜர். அடுத்தபடியாக நிறைவுரையாக மாநில செயலாளர் வெங்கராஜன் அவர்கள் சிறப்புறார். அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் அச்சு பதித்தது போல இருக்கும். இந்த ஐயாவுடைய சிறப்புரை முடிந்து அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தமிழறிவி மணியன் ஐயாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று தான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இன்னைக்கு சிவகங்கையில் கொடுக்க போகிறோம். இன்னொரு 3 நாள் கழித்து காரைக்குடியில் கொடுப்போம். அதனால் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மரக்கன்றுகளை அனைவரும் பெற்று செல்லணும். இந்த நிறைவுரை முடிந்த பிறகு அது நடக்கும். அதிலிருந்து எங்களுடைய ஐயாவுடைய பேச்சை நின்று கேளுங்க. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், கர்ம வீரர் காமராஜர் புகழ், கர்ம வீரர் காமராஜர் புகழ், தென்னாட்டு காந்தி காமராஜர் புகழ், தென்னாட்டு காந்தி காமராஜர் புகழ், காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, மாநில தலைவர் ஐயா தமிழறிவி மணியன், மாநில தலைவர் ஐயா தமிழறிவி மணியன், மாநில தலைவர் ஐயா தமிழறிவி மணியன். எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி, எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி, எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி. தமிழக அரசே, 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 திமுக 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 அரசே, ஸ்டாலின் 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 அரசே, நிறைவேற்று, 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 நிறைவேற்று. மண்டல வளர்ச்சி வாரியத்தை, மண்டல வளர்ச்சி வாரியத்தை, மண்டல வளர்ச்சி வாரியத்தை மண்டல வளர்ச்சி வாரியத்தை உடனடியாக நிறைவேற்று, உடனடியாக நிறைவேற்று. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, திமுக அரசே, திமுக அரசே, திமுக அரசே, திமுக அரசே, விரைந்து முடி, 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 விரைந்து முடி. காவேரி வைகை ஆறுகள் இணைப்பை, வைகை ஆறுகள் இணைப்பை, காவேரி வைகை ஆறுகள் இணைப்பை, காவேரி வைகை ஆறுகள் இணைப்பை, விரைந்து முடி, விரைந்து முடி, விரைந்து முடி, விரைந்து முடி. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, திமுக அரசே, திமுக அரசே, திமுக அரசே, திமுக அரசே. அறிவித்திடு, 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 மதுரையை 2ஆம் தலைநகராக அறிவித்திடு, 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 மதுரையை 2ஆம் தலைநகராக அறிவித்திடு. மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, பாஜக பாஜக அரசே, பாஜக அரசே, பாஜக அரசே, பாஜக அரசே, விரைந்து முடி, விரைந்து முடி, விரைந்து முடி, விரைந்து முடி,
மதுரை கன்னியாகுமரி இரட்டை வழிப்பாதையை விரைந்து முடி. மதுரை கன்னியாகுமரி இரட்டை வழி ரயில் பாதையை விரைந்து முடி. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, மேம்படுத்து, 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 மானாமதுரை தொழிற்பேட்டையை மேம்படுத்து. மானாமதுரை தொழிற்பேட்டையை மேம்படுத்து. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, மூடிடு, 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 டாஸ்மாக் கடைகளை மூடிடு. டாஸ்மாக் கடைகளை மூடிடு. இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக சிவகங்கை நகரத்திலே தமிழக அரசாங்கத்தினுடைய கவன ஈர்ப்பை ஈட்டுகின்ற வகையிலே, கவனத்துக்கு கொண்டு வருகின்ற வகையிலே இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மிக சிறந்த அளவிலே, சிறந்த முறையிலே, குறுகிய நாட்களிலே, குறுகிய நாட்கள் என்று சொன்னால் 4-5 நாட்களுக்கு உள்ளாக சிவகங்கை நகரத்திலே மிக சிறந்த முறையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர் அருளானந்தம் அவர்களே, அவருடன் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறந்த முறையிலே நடத்துவதற்கு உதவி செய்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தம்பி மரியலூஸ் அவர்களே, மகளிர் அணி செயலாளர் ஆனந்தி அவர்களே மற்றும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, இன்றைய தினம் தமிழக அரசாங்கத்தினுடைய கவன ஈர்ப்பை ஈர்க்கின்ற வகையிலே, கவனத்திற்கு கொண்டு வருகின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக சென்னையிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ப. குமரையா அவர்களுடைய முன்னிலையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் காளிராஜா அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் குமரையா அவர்களுடன் இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய இயக்க பணிகளை, கட்சி பணிகளை தமிழகத்திலே இருக்கின்ற 36 மாவட்டங்களிலும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மாநில பொதுச் செயலாளர் குமரையா அவர்களுடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய செயலாளர் தியாகராஜன் அவர்களே, மாநிலத்தினுடைய மகளிர் அணி தலைவி வள்ளி ரமேஷ் அவர்களே, மதுரையிலே காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மகளிர்களை கட்சியிலே அதிக அளவிலே கொண்டு வருவதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் ஐஸ்வர்யா அவர்களே, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கட்சியினுடைய பணிகளை, காமராஜர் மக்கள் கட்சியினுடைய இயக்க பணிகளை, இயக்க வளர்ச்சியை, அந்த வளர்ச்சிக்காக தன்னுடைய முழு நேரத்தையும் கொடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் கோபி அவர்களே, மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களே, மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் அய்யல்ராஜ் அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே, சிவகங்கை மாவட்டத்தினுடைய கட்சி பொறுப்பாளர்களே, இன்றைய தினம் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக தென் மாவட்டங்கள் என்று சொல்லுகின்ற போது மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை 10 மாவட்டங்கள் இருக்கின்றன. மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி,
தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 10 மாவட்டங்கள், இந்த தென் மாவட்டங்களிலே இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை மையமாக வைத்து காமராஜர் மக்கள் கட்சி தமிழக அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற வகையிலே இந்த தென் மாவட்டங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளாகிய நாங்கள், காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களாகிய நாங்கள் மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், எங்களுடைய ஆசான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்திலே 1954ஆம் ஆண்டு முதல் 1063 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இலவச திட்டங்களை மையமாக வைத்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1954 இருந்து 63 வரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக செயல்பட்ட பொழுது அவர் வீட்டிலே இருந்தார், ரோடிலே இருந்தார். வருடம் முழுவதும் 365 நாட்கள் முழுவதும் ரோடிலே இருந்தார். ரோடிலே இருந்தார் என்று சொன்னால் சுற்றுப்பயணத்திலே இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய கால் பதியாத இடமே இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கால் பதியாத கிராமங்கள் இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கால் பதியாத தாலுகாக்கள் இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கால் பதியாத மாவட்டங்களே இல்லை. அந்த அளவிற்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எங்கே அணைகளை கட்ட முடியும், எங்கே பள்ளிக்கூடங்களை கட்ட முடியும், எங்கே தொழிற்பேட்டைகளை அமைக்க முடியும், எங்கே மத்திய அரசாங்கத்துடன் பேசி தொழிற்சாலைகளை கொண்டு வர முடியும், 24 மணி நேரமும் 365 நாட்களும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே செயல்பட்டு தமிழகத்துக்கு பொற்காலத்தை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வழியிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் தமிழகத்திலே காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்ற சூழ்நிலையை வைத்து, கோஷத்தை வைத்து நாங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகஸ்ட் மாதம் திருச்சியிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். காவேரி, வைகை, குண்டாறு இந்த ஆறுகளை இணைக்க வேண்டும், தமிழக அரசாங்கம் இணைக்க வேண்டும் என்ற கோஷத்தை வைத்து திருச்சியிலே காமராஜர் மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. செப்டம்பர் மாதம் மதுரையிலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் அய்யல்ராஜு தலைமையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அந்த மதுரையிலே நடந்த ஆர்ப்பாட்டம் தென் மாவட்டங்களுக்கு மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் என்ற கோஷத்தை வைத்து, கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதற்கு பின்னாலே நாகர்கோவிலிலே தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்ய வேண்டும், திருநெல்வேலி தொழிற்பேட்டையிலே தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும், 2500 ஏக்கரை கையகப்படுத்தி தொழிற்பேட்டையை அமைத்து கடந்த 20 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்க நாங்குநேரி தொழிற்பேட்டையிலே தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்குநேரி தொழிற்பேட்டையிலே தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும், அங்கே வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற கோஷத்தை வைத்து நாகர்கோவிலிலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இன்றைய தினம் சிவகங்கையிலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக தென் மாவட்டங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை மையமாக வைத்து தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக அந்த தென் மாவட்டங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசாங்கத்தினுடைய கவனத்தை கொண்டு வருகின்ற வகையிலே இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர், காமராஜர் மக்கள் கட்சியினுடைய சிவகங்கை மாவட்ட தலைவர் அருளானந்தன் அவர்கள் தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் மையமாக வைத்திருக்கின்ற மிக முக்கியமான கோஷங்கள்,
தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வளர்ச்சி திட்டங்கள் என்று சொல்லுகின்ற போது அது என்ன? தென் மாவட்டங்களுக்கு 10 மாவட்டங்கள் இருக்கின்ற அந்த தென் மண்டலத்திற்கு, தென் மாவட்டங்களுடைய பகுதிக்கு மண்டல வளர்ச்சி வாரியம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இன்று நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மிக முக்கிய பிரச்சனையான காவேரி, வைகை, குண்டாறு இந்த ஆறுகளை இணைக்கின்ற திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற பிரச்சனையை வைத்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மதுரையை 2ஆம் தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்ற கோஷத்தை வைத்து, கோரிக்கையை வைத்து இன்றைய தினம் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காவேரி, வைகை, குண்டார் இந்த இணைப்பு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அவரால் போடப்பட்ட திட்டம். ஆனால் அன்றைய தினம் இதைவிட முக்கியம் வாய்ந்த பல அணைகளை கட்ட வேண்டும் என்பதற்காக, அந்த அணைகளை கட்டுவதற்கு நிதி வேண்டும் என்பதற்காக அந்த அணைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 21 அணைகளை கட்டினார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய காலத்திலே போடப்பட்ட திட்டம் தான் இந்த காவேரி, வைகை, குண்டாறு இணைக்கின்ற திட்டம். இதைவிட முக்கியமான திட்டங்கள், அணைகளை போட வேண்டிய, கட்ட வேண்டிய நிலைமை இருந்ததால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயலாற்றினார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். காவேரி, வைகை, குண்டார் இந்த கால்வாய் ஆறுகளை இணைக்கின்ற திட்டம் பெருந்தலைவர் காமராஜரால் போடப்பட்ட திட்டம். ஆனால் அதற்கு பின்பு 1967 இருந்து 2027 வரை 60 ஆண்டுகளாக போகின்றன. இந்த 60 ஆண்டுகள் தமிழகத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாறி மாறி இந்த திட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த திட்டத்தை விரைவாக முடிப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும். 2008 கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அடிக்கல் நாட்டினார், முடித்தாரா? 2017 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அடிக்கல் நாட்டினார், திட்டத்தை முடித்தார்களா? 2021 மீண்டும் பழனிசாமி அவர்கள் இந்த காவேரி, வைகை, குண்டாறு இணைக்கின்ற திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார், முடித்தாரா? இன்றைய தினம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு நிதியை ஒதுக்கியதா? இல்லை. இந்த காவேரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு காமராஜர் மக்கள் கட்சி முக்கியத்துவம் கொடுத்து இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதுவரை முடிக்காமல் இருக்கின்ற இந்த திட்டத்தை தமிழக அரசாங்கம் அதற்கென்று நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற போராட்டத்தை நாங்கள் இன்றைய தினம் மையமாக வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காவேரி, வைகை, குண்டார் இந்த ஆறுகளை இணைப்பதால் என்ன பயன் ஏற்படுகிறது? என்ன பயன் கிடைக்கப் போகின்றது? 4 லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கும். 4 லட்சம் ஹெக்டேர் என்று சொல்லுகின்ற பொழுது 10 லட்சம் ஏக்கர் 10 லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கும். சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் மழையை நம்பி இருக்கின்ற மாவட்டங்கள், வானத்தை நம்பி இருக்கின்ற இந்த மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களுக்கு வறட்சி மாவட்டங்களுக்காக இந்த வறட்சி மாவட்டங்களான இந்த புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கும். இந்த பகுதியிலே இருக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு வேண்டிய நீர் கிடைக்கும். 10 லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கும். 5 மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு குடிக்க நீர் கிடைக்கும். தொழிற்சாலைகளுக்கு நீர் கிடைக்கும். ஆனால் இந்த திட்டங்களுக்கு தமிழக அரசாங்கம் இன்றைய தினம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமோ, கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமோ
அதற்கு முன்னாலே ஆட்சி செய்த கருணாநிதியுடைய அரசாங்கமோ இந்த திட்டத்தை நிறைவேற்றினார்களா? இல்லை. அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் எப்படி முதலமைச்சராக இருந்தபோது வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் என்ற வளர்ச்சி திட்டங்களையே மையமாக வைத்து ஆட்சியை நடத்தினாரோ அவரை பின்பற்றி அவருடைய வழியிலே வந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இலவச திட்டங்களை முன்வைக்கவில்லை. காவேரி, வைகை, குண்டார் இந்த ஆறுகளை இணைத்து விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதியை செய்து கொடுங்கள். விவசாயிகளுக்கு அதன் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்குங்கள். இந்த புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்லுகின்றோம். தமிழக அரசை எச்சரிக்கின்றேன், ஸ்டாலின் அரசாங்கத்தை, நீங்கள் சென்னையிலே தேவையே இல்லாமல் 20,000 கோடி ரூபாய் செலவு செய்து கடல் நீரை, உப்பு நீரை குடிநீராக ஆக்குவதற்கு 4 தொழிற்சாலைகளை, அந்த ரிவர்ஸ் ஒஸ்மாசிஸ் RO சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடல் நீரை, கடல் உப்பு நீரை குடிநீராக ஆக்குவதற்கு 20,000 கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் நிதி கிடைக்கின்றது. உலக வங்கியிலிருந்து கடனை வாங்கி அந்த திட்டங்களை போடுவதற்கு நிதி கிடைக்கின்றது. ஆனால் 10 லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கொடுக்கக்கூடிய 5 மாவட்டங்களுடைய குடிநீரை பூர்த்தி செய்கின்ற இந்த திட்டத்திற்கு பணம் இல்லை. காரணம், செலவு செய்தால்தான் கொள்ளை அடிக்க முடியும், செலவு செய்தால்தான் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற எண்ணத்திலே செயல்படுகின்ற இந்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அழகாக சொன்னார், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று சொன்னார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பார்த்து அதைத்தான் மீண்டும் காமராஜர் மக்கள் கட்சி மீண்டும் எடுத்து சொல்லுகின்றோம். தமிழகத்திலே மீண்டும் காமராஜர் ஆட்சி வர வேண்டும். மீண்டும் காமராஜர் ஆட்சி வருகின்ற பொழுதுதான் அதற்கென்று நிதியை அதிகமாக ஒதுக்கி அந்த காவேரி, வைகை, குண்டாறு திட்டத்தை இணைப்பதற்கு காமராஜர் மக்கள் கட்சி பாடுபடும். அதே போன்று மதுரையை 2ஆம் தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். 2 நாட்களுக்கு முன்பாக ஆங்கில இதழ் ஹிந்துவிலே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையிலேயே பருவநிலை மாற்றத்தின் காரணமாக வருடத்திலே 4 மாதங்கள் நாம் தமிழகத்திலே வெயிலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 2050 வருடத்திலே 250 நாட்கள் தமிழகம் முழுவதும் வெயிலிலே தகிக்க வேண்டிய, வெயிலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும், அபாயம் ஏற்பட போகின்ற ஒரு செய்தி 2 நாட்களுக்கு முன்பாக இந்து நாளிதழிலே வந்திருக்கின்றது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருந்து சென்னை நகரை நோக்கி வருகின்ற மக்களை தடுத்து கிராமத்திலேயே வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். கிராமத்திலேயே விவசாயத்திற்கு வேண்டிய நீர்ப்பாசன வசதிகளை உருவாக்க வேண்டும். கிராமத்திலேயே தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு சென்னை நகரத்திலே மக்கள் குடியேறுவதை தடுத்தாக வேண்டும். அதன் காரணமாக அப்படி தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மதுரையை 2ஆம் தலைநகரமாக அறிவித்து மதுரையை சுற்றி லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றது. நீர்ப்பாசனத்திற்கு, விவசாயத்திற்கு நீர் இல்லாமல் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றது. மதுரையை 2ஆம் தலைநகராக அறிவித்து அந்த 2ஆம் தலைநகரை அறிவிக்கின்ற போது மக்களுடைய குடிபெயர்ப்பு சென்னையிலே போவது தடுக்கப்பட்டு மதுரையிலே அந்த 2ஆம் தலைநகராக அறிவித்து மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது நாம் எதிர்காலத்திலே தமிழகத்தினுடைய அந்த வெயில் தாக்கத்தை தடுக்கின்ற வகையிலே வறட்சி மாவட்டங்களான தென்பகுதிகளுக்கு வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மதுரையை 2ஆம் தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
நாங்குநேரி பகுதி, திருநெல்வேலியிலே இருக்கின்ற நாங்குநேரியிலே தமிழக அரசாங்கம் 2500 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி கடந்த 25 வருடங்களாக அந்த தொழிற்பேட்டையை எந்த விதமான முன்னேற்றத்திற்கும் நடவடிக்கை எடுக்காமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அங்கே 2000 தரிசு நிலமாக இருக்கின்ற அந்த நாங்குநேரி தொழிற்பேட்டையிலே தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தாமிரபரணி ஆறு இன்றைக்கு அசுத்தம் அடைந்து தாமிரபரணி நீரை குடிக்கின்ற வகையிலே இல்லை. அந்த ஆற்றை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடைசியாக ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். இன்றைக்கு மகளிர் பெண்கள் தாய் குலத்தவர் இன்றைக்கு அதிகமாக வந்திருக்கின்றார்கள். பாண்டிச்சேரியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற மது ஒழிப்பு போராளி கருப்பையா அவர்கள் தலைமையிலே இந்த பெண்கள் வந்திருக்கின்றார்கள். காரணம் என்ன? டாஸ்மாக் கடைகள் ஒழிக்கப்பட வேண்டும். கடந்த ஒரு மாதமாக ஸ்டாலின் அவர்கள் டெலிவிஷனிலே வந்து போதையை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கேலிக்குரிய விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார். கஞ்சாவின் போதையாம், ஆனால் டாஸ்மாக் கடைகளை விற்கப்படுகின்ற அந்த மதுபான பாட்டில்கள் போதை இல்லையாம். இன்றைக்கு பெண்கள் இவ்வளவு பேர்கள் வந்திருக்கின்றார்கள். எதற்கு? தமிழகத்திலே டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இன்றைய தினம் மகளிர் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். காமராஜர் மக்கள் கட்சி ஊழலற்ற நிர்வாகம், மதுவற்ற மாநிலம், இந்த கோஷத்தை வைத்து நாங்கள் காமராஜர் மக்கள் கட்சியை தமிழக மக்களிடையே நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். மீண்டும் தமிழகத்திலே காமராஜர் ஆட்சி வர வேண்டும். தமிழகத்திலே பொற்காலம் மீண்டும் உதிக்க வேண்டும். மீண்டும் பொற்காலம் உருவாக வேண்டும். அப்படி என்று சொன்னால் மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும். அந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தமிழகத்திலே வருவதற்கு காமராஜர் மக்கள் கட்சி எந்த தியாகத்தையும், காமராஜர் மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எந்தவித தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காமராஜர் மக்கள் கட்சியினுடைய அங்கம் வைக்கின்ற கூட்டணி ஆட்சி தமிழகத்தை வந்தாலும் கூட அந்த ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். காரணம், காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பும், காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய உழைப்பும் அந்த கூட்டணிக்கு நாங்கள் முழுவதுமாக செலவழித்து அதன் மூலமாக அந்த கூட்டணி ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்கி அந்த கூட்டணியிலே காமராஜர் மக்கள் கட்சி அங்கம் வகித்து அந்த ஆட்சியை நாங்கள் காமராஜர் ஆட்சி என்று கூக்குரலிட்டு சொல்லுவோம். மீண்டும் தமிழகத்திலே காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும். எங்கள் மூச்சு காமராஜர் ஆட்சி, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு. பெருந்தலைவர் காமராஜர் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ், கர்ம வீரர் காமராஜர் புகழ், கர்ம வீரர் காமராஜர் புகழ், தென்னாட்டு காந்தி காமராஜர் புகழ், தென்னாட்டு காந்தி காமராஜர் புகழ். காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி. ஐயா தமிழர் மணியன், மாநில தலைவர் தமிழர் மணியன், மாநில தலைவர் தமிழர் மணியன், மாநில தலைவர் தமிழர் மணியன். எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு, எங்கள் மூச்சு. அமைப்போம், அமைப்போம், மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைப்போம், 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 மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைப்போம். எனக்கு பேச வாய்ப்பளித்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருளானந்தம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை கட்சியினுடைய தலைமை நிர்வாகத்தின் சார்பாக குறுகிய நாட்களிலே 2-3 நாட்களிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சீரிய அளவிலே, சிறந்த அளவிலே நடத்தி கொடுத்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருளானந்தம் அவர்களுக்கும், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியலூஸ் அவர்களுக்கும், மாநிலத்தினுடைய மகளிரணி தலைவி ஆனந்தி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த
கடந்த ஒரு வாரமாக தன்னுடைய நேரத்தை கொடுத்து இன்றைய தினம் இந்த நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மிக சிறந்த அளவிலே நடைபெற்றது என்று சொன்னால் அதற்கு முக்கியமாக 2 பேர்கள் காரணம். மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் குமரையா அவர்களும் மாநிலத்தினுடைய செயலாளர் தியாகராஜன் அவர்களும் மீண்டும் ஒருமுறை மாநில தலைவர் தமிழறிவி மணியன் அவர்கள் சார்பாக மாவட்டத்தினுடைய தலைவர் அருளானந்தம் அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் குமரையா அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய செயலாளர் தியாகராஜன் அவர்களுக்கும் கட்சியினுடைய தலைமை நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய தலைவருடைய கோரிக்கை, எங்களுடைய தலைவருடைய எண்ணத்தை அப்படி பிரதிபலித்திருக்காரு. காரணம் என்னன்னா, இந்தியாவில் கடன் வாங்குறதுல முதல் இது தமிழ்நாடு தான். ரிசர்வ் பேங்க் வெளியிட்டு இருக்கு. இவ்வளவு கடன் வாங்கி இன்னமும் வெள்ளத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். தண்ணி பிரச்சனை இருக்கு, பல பிரச்சனை இருக்கு. அதை அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு எங்களுடைய மாநில நிர்வாகிக. அடுத்து தென்மண்டல இளைஞரணி துணை செயலாளர் அலெக்ஸ் அவர்கள் நன்றி கூறுவார்கள். இந்த சீர்மிகு மத்திய மாநில அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடத்தி கொடுத்த மாவட்ட தலைவர் அருளானந்தம் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் மரிய லூயிஸ், மாவட்ட பொருளாளர் சம்பத், திருப்பத்தூர் தொகுதி மகளிரணி நாகவள்ளி மற்றும் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆனந்தி மற்றும் மணிகண்டன், செந்தில்குமார் மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்புரை ஆற்றி வருகை தந்திருந்த மாநில பொதுச் செயலாளர் ஐயா குமரையா, மாநில முதன்மை செயலாளர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி, மாநில மகளிர் அணி செயலாளர் வள்ளி ரமேஷ், மாநில மகளிர் அணி செயலாளர் ஐஸ்வர்யா சுரேஷ் மற்றும் மாநில செயலாளர் ஐயா ரங்கராஜன், காளிராஜன் மற்றும் மாநில வழிகாட்டு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தியாகராஜன் மற்றும் தென்மண்டல செயலாளர் எஸ்பி கணேசன் மற்றும் மதுரை மாவட்ட தலைவர் ஐயா அயல்ராஜ், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா ஈஸ்வரன் மற்றும் விருதுநகர் மாவட்ட தலைவர் கோபி மற்றும் இந்த மத்திய மாநில அரசின் கவனத்திற்கு ஈட்டு செல்லும் வகையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நகர மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் பத்திரிகையாளர் அனைவர்களுக்கும் காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மத்திய மாநில அரசுகள் விரைந்து கவனத்தில் கொண்டு மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு காமராஜர் மக்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். பெருந்தேர் காமராஜர் புகழ், காமராஜர் மக்கள் கட்சி, தலைவர் தமிழறிவி மணியன். அரசு சேவைகள் அனைத்தும் சென்னை தான் வரணுமா? உருவாக்கு உருவாக்கு, மதுரை 2ஆம் தலைநகரமாக உருவாக்கு, சீரான வளர்ச்சிக்கு அமைத்திடு அமைத்திடு, தென் மண்டல வளர்ச்சி வாரியம் அமைத்திடு அமைத்திடு அமைத்திடு, மதுரையில் அமைத்திடு, செயல்படுத்து செயல்படுத்து, காவேரி வைகை குண்டாரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்து, உருவாக்கு உருவாக்கு, குன்றக்குழிக்கும் பிள்ளார் பட்டிக்கும் மதுரை வரையில் ரயில் போக்குவரத்தை செயல்படுத்து, மேம்படுத்து மேம்படுத்து, அலிம்பி விளிம்பில் இருக்கும் மானாமதுரை தொழிற்பேட்டை மேம்படுத்து மேம்படுத்து, கொண்டு வா கொண்டு வா, உழவர் சந்தையை கொண்டு வா, குறைத்திடு குறைத்திடு, டாஸ்மாக் கடைகளை குறைத்திடு குறைத்திடு குறைத்திடு, டாஸ்மாக் பார்களை குறைத்திடு, காப்பாற்று காப்பாற்று, கஞ்சாவில் இருந்து இளைஞர்களை காப்பாற்று, மதுவில் இருந்து இளைஞர்களை காப்பாற்று, கொள்ளை அடிக்காதே கொள்ளை அடிக்காதே, களிம வலைகளை கொள்ளை அடிக்காதே, எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு எங்கள் மூச்சு. அடுத்ததாக
இலவச மரக்கன்று கொடுக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.